இன்ஃபினிக்ஸ்லேருந்து S4 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஓவர்வியூவை போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ஃபோன் இப்போ கேமிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஸோ கேமிங்க்கு உகந்த ஃபோனாக பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து ஏதாவது விளாட முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனோட கேமிங் ரிவ்யூ ஆரம்பிக்க முன்னாடி முதல்ல இந்த ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நேரத்தில் பேட்டரி வந்து கன்சப்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல பேட்டரி டைப் போயிட்டோன்னா இந்த ஃபோன் வந்து 61% இருக்குது. ஸோ இந்த 61% வச்சு கேம் ஆரம்பிக்கலாம். முதல்ல கேஷுவலான கேம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நோவா லெகசி அப்படிங்கிற கேம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு லைட் வெயிட் கேம், 50 MBக்கு கீழே உள்ள கேம். ஸோ கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் சைஸ் வந்து கம்மி, அதனால் ஈஸியாக லோட் ஆயிரும். ஸோ இந்த கேமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேமோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் கேம் பிளேலையுமே எந்த ஒரு லேகினஸும் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு லைட் வெயிட் கேம். அப்படியே வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து கூட கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி அடுத்து நம்ம பார்க்குற கேம் பேர் பேட்லேண்ட். இந்த கேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே ஒரு கேஷுவல் கேம் தான். இருந்தாலும் அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம். ஸோ இதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ரன் ஆகிடுது. எந்த ஒரு இடத்துலையும் என்னால் லேகினஸ் நோட் பண்ண முடியல. ஸோ இந்த பேட்லேண்ட் கேமை பொறுத்தவரையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்தது கூட கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸான கேமுக்கு போவோம், அதாவது ஆஸ்பால்ட் 9 போவோம். ஸோ ஆஸ்பால்ட் 9 பொறுத்தவரையும் டிஃபால்ட்டாக மீடியம் செட்டிங்ஸில் இந்த ஃபோனில் ரன் ஆகுது. இருந்தாலும் கிராஃபிக்ஸை பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் லேக் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன தான் வந்து செட்டிங்ஸில் வந்து போய் லோ செட்டிங்ஸ் வச்சாலுமே லேகினஸ் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியுது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஆப்டிமைசேஷன் வந்து எப்போவுமே மீடியாடெக் ப்ராசஸ்க்கு ஆஸ்பால்ட்டுக்குமே செட் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கும்போது ஆஸ்பால்ட் 9 விளாடணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு கிளியரான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்ததாக எல்லாருமே கேட்குற ஒரு காமனான கேம் பப்ஜி இந்த ஃபோனில் விளாட முடியுமாங்கிறது. ஸோ பப்ஜி கேமோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் லோ செட்டிங்ஸில் இந்த ஃபோன் டிஃபால்ட்டாக ரன் ஆகுது. இருந்தாலும் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எங்கேயா 1-2 இடத்துல தான் இருக்குது தவிர அது கேம் பிளே வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ சுத்தமாக வந்து ஒரு லோ செட்டிங்ஸில் வந்து ஒரு லேகினஸே இல்லாத கேம் பிளே இந்த ஃபோனில் விளாட முடியுது. ஸோ பப்ஜி பொறுத்த வரையுமே எந்த இடத்துலையும் லேகினஸ் நோட்டீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேயிலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக ரன் ஆகுது. கண்டிப்பாக லோ செட்டிங்ஸில் விளாட முடியும். மீடியம் செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் லோ செட்டிங்ஸில் ஈஸியாக இந்த ஃபோனில் விளாட முடியுங்கிற காரணத்தில் பப்ஜி கேமுக்கு விளாடுறதுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. I got supplies. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் விளாண்டாச்சு. இப்போ பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 61% இருந்துச்சு. இப்போ இது 46% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் விளாண்டும் 15% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் பேட்டரி நல்லாவே இருக்குது. ஸோ கேம் விளாடுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். அதாவது பப்ஜி மாதிரி கேம் மட்டும் ஆஸ்பாட் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் மார்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் கிட்டத்தட்ட 73,406 ஸ்கோர் வருது. ஸோ ரொம்ப ஒன்றும் ஹை ஸ்கோர் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஐடியலான கேஷுவல் யூசேஜ் மற்றும் கேஷுவல் கேமுக்கு இது ஓகே. பப்ஜி விளாடலாம். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஓவர்வியூ பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் ரிவ்யூ வர இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.